மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிசேஷமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யாரெல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெருவெள்ளம் என்பது ஒழுக்க பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. கருக்கலைப்பு, ஏழை எளியவர்கள் மற்றும் தரித்திரர்களுக்கு விரோதமான வன்கொடுமைகள், நாடுகளுக்கு இடையிலான யுத்தம், வீடுகளில் யுத்தம், விவாகரத்து, சீட்டாடுதல், தற்கொலை, ஒழுக்கக்கேடான உறவுகள் இவைகளாகும். எப்பொழுது மனிதன் இப்படிப்பட்டதான பெருவெள்ளத்தை சந்திக்கிறானோ அப்பொழுது அவன் தன்னுடைய பாவ சுபாவத்தின் காரணம் அதில் மூழ்கிவிடுகிறான். இப்படிப்பட்ட பாவத்திற்கான தண்டனை ஆண்டோர் மூலமாக நியமிக்கப்பட்ட எரிநரகமாய் இருக்கிறது. பாவம் மற்றும் அதன் விளைவிலிருந்து மனிதனை காப்பாற்றும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார். இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளிலும் கர்த்தரிடமிருந்து பாவ விடுதலை பெறுகிறான், சமாதானமும் ஆலோசனையும் பெறுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.